நேற்று சினிமாலேருந்து வந்தவங்க எல்லாம் துணை முதல்வர் ஆகும்போது திருமாவளவன் ஆகக்கூடாதா அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. விசிகாக்குள்ளே வந்து இது 2 நிலைப்பாட்டில் வந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்குல்ல. பொது தொகுதியே கிடையாது, ரிசர்வேஷன் ரவிக்குமாருக்கு சீட் இல்ல, அதுவும் கிடையாது. ஆதவரிச்சுனா எம்பி ஆயிடக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் யார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்பதை எப்படி திமுக முடிவு பண்ணலாம்? இந்த வருத்தம் மது ஒழிப்பு மாநாடு. ஆனா திமுக எதிர்க்கல அப்படின்னு சொல்றாங்க. திமுக எதிர்த்து மாநாடு கிடையாது, இந்திய அளவுல நாங்க இந்த கோரிக்கையை வலுவா வைக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை தானே திருமாவளவன். தமிழ்நாட்டிலே செய்ய முடியல, இந்திய அளவுல உலக அளவுல மது ஒழிக்க முடியும். திமுகவை சேர்ந்த தொழிலதிபர்களே மது ஆலை அதிபர்கள். ஜெகத் ரட்சகன், PR பாலு, புலியின் ஓசை ஜெயமுருகன், இப்படி பல பேர் சாராய ஆலை அதிபர்கள். கள்ளக்குறிச்சி சாராய சாவு, சாராயம் காய்ச்சறது மேல் சாதி, குடிக்கிறது கீழ் சாதி. மேல் சாதி சாராயம் காய்ச்சுவான், கீழ் சாதி குடிச்சு சாவான். அமைச்சர் முத்துசாமி கூட சொல்றாரு, நாங்க படிப்படியா அதுக்கான முயற்சியை எடுப்போம், படிப்படியா மதுவிலக்கை வந்து அமல்படுத்துவோம், மதுக்கடையை குறைப்போம் அப்படின்றாரு. 3.5 வருஷம் ஆச்சு. எத்தனை கடையை குறைச்சிங்க? 3.5 வருஷம் ஆச்சு திமுக ஆட்சிக்கு. கட்சி கொடியக கார்ல கட்டாத ஒரு நபர் தான் ரவிக்குமார். அவர் தான் திமுகவுடைய அறிவிக்கப்படாத செய்தி தொடர்பாளரா விடுதலை சிறுத்தையில பயணிக்கிறார். திமுகவுக்கும் சிறுத்தைக்குமான ஆதவர்ஜனுடைய இந்த பேச்சை பாஜகவின் குரலா வந்து பாக்குறாங்க. இல்ல, பாஜகவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. விடுதலை சிறுத்தைக்குள்ள பாஜக ஊடுருவே முடியாது. திமுக காரனுக்கு கொள்கையும் இல்ல, உறுதியும் இல்ல. பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கான். திமுக தொண்டை 99 நாடாளுமன்ற தேர்தலில் முரசொலிமாறன் மத்திய அமைச்சர் ஆவதற்கு ஓட்டு போட்டிருக்கான். சிறு குழந்தைகள் தாங்க முடியாத தாகம். மேல் சாதி இளைஞன் வந்து நீங்க குளத்துல தண்ணீர் மூண்டு கையில் ஊற்றினால் மட்டும்தான் குடிக்க முடியும். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்ப திருமாவளவர்களுடைய விவகாரம், சமீபத்தில் விசிகாவுடைய இந்த விவகாரம் எல்லாமே வந்து திமுகவுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாகவே எல்லாருமே தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா சமீபத்தில் ஆதவர்ஜன் அவர்கள் பேசின பேச்சு, அதுல வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த விளக்கத்தை வந்து இப்ப முன்னிறுத்தி அவர் எடுத்த வாதம். ஏன்னா திருமாவளவன் நேற்று சினிமாலேருந்து வந்தவங்க எல்லாம் துணை முதல்வர் ஆகும்போது திருமாவளவன் ஆகக்கூடாதா அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. ஆராசா ஏன் பெரம்பலூரை விட்டு நீலகிரிக்கு போனாரு அப்படின்ற கேள்வி எல்லாம் வைக்கிறாரு. இதெல்லாம் நியாயமான ஒரு கேள்வியாக இருக்கு அப்படின்ற ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட இது திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு புகைச்சலை ஏற்படுத்தக்கூடிய, இன்னும் குறிப்பாக விசிகாக்குள்ளே வந்து இது 2 நிலைப்பாட்டில் வந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்குல்ல. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு நெருடல் இருந்துட்டு தான். திமுக அமைச்சரவையில் விசிகா இந்த ஆட்சியில கூட்டணியில் இருந்த பொழுது ஒரு 62 அடி உயரம் கொடிக்கம்பத்தை ஏற்ற முடியாத ஒரு கொள்கை கூட்டணியா. நீங்க நாகப்பட்டினத்துல 62 அடி கம்பம் போடுவதற்கு முயற்சி செய்கிற பொழுது காவல்துறை அதை அகற்றிட்டார். மதுரையில முதல் அவர் ஏற்றிய கொடி அதை 62 அடி இரும்பு கம்பமாக மாற்றுகிற பொழுது அதையும் அகற்றிட்டார். அதே போல கள்ளக்குறிச்சியில எனக்கு தெரிந்து பல வருடமாக 2 வருடம் 3 வருடமாக திமுக ஆட்சிக்கு வந்து இருந்த கொடிக்கம்பை ஏற்றவே முடியும். எந்த கட்சி கொடிக்கம்பமா? இல்ல, விசிகா மட்டும் ஆதிக்க சாதி இருக்கக்கூடிய பகுதிகளில தலித்துடைய கம்பம் கொடி பறக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அதுல ஆதிக்க சாதியினர் அப்படின்றது திமுக ஆதிக்க சாதியினர் அப்படி எடுத்துக்க முடியாது. ஆதிக்க சாதி, அடக்கப்பட்ட சாதி, ஆதிக்க சாதி 2 சாதி. இந்த அடக்கப்பட்ட சாதியினுடைய கொடி ஆதிக்க சாதி பகுதியில கொடி கம்பம் இரும்பு கம்பம் பறக்க கூடாது என்பதா கள்ளக்குறிச்சியில பெரிய சண்டையா. எனக்கு தெரிஞ்சு இப்ப இல்ல, 2-3 வருடங்களாக நடக்கும். அப்போ இத திமுக யார் சார்பு எந்த பக்கம் நிக்குதுன்னா ஆதிக்க சாதி பக்கம் நிக்குது. யார் வாக்கு? தலித்து வாக்கு திமுக உழுகுது. ஆனா ஆதிக்க சாதிகள் ஒரு தலித்து உடைய கொடி 62 அடி உயர கொடி ஆதிக்க சாதி இருக்கிற பகுதியில் பறக்க கூடாது. நீங்க வேங்க வயல் என்ன தலித் மக்கள் நீங்க மலத்தை நீரில் கலக்கி பல நாளா அந்த நீரை பயன்படுத்திட்டு இருக்கு. ஆனால் இன்று வரை குற்றவாளி ஏன் கைது செய்யப்படல? ஆதிக்க சாதி தான் குற்றவாளி, இல்ல ஆதிக்க சாதியை ஆதரவாளர்கள் குற்றவாளி. ஏன் இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல? இதெல்லாம் சிறுத்தையினுடைய கேள்வி. சிறுத்தையினுடைய கேள்வியில் தலித் மக்களுடைய நியாயமான கேள்வி. இதுக்கு திமுக தரப்புல இருந்து எந்த பதிலும் இல்லை. திரௌபதி அம்மன் கோயில் அங்க 2 சமூகம் மோதிக்கொள்ளி கோயில் கூட்டப்பட்டு விட்டது. திமுக எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்போ யார் பக்கம் நிக்குது?
தலித்துடைய வாக்கு வேணும், ஆதிக்க சாதிய பாய்த்துக் கொள்ளக்கூடாது. இதுதான் இந்த உருமல் தான் திருமாவுக்கு நீண்ட நாள் வருத்தம். இரண்டாவது, இப்போ அர்ஜுன் ரெட்டி அவரு திமுகவுல சபரீசனுக்கு நெருக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டிட்டு போனாருன்னா பின்னாடி அவர் சைக்கிள் ஓட்டிட்டு போவார். பார்க்கலாம் கடந்த காலத்துல இந்த சைக்கிள் ஓட்டிய ஆதவ் அர்ஜுனா சபரீசன் 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய பங்குதாரர்கள், கூட்டாளிகள். 2 பேரும் நீங்க விரும்பினால் சென்னை, விரும்பாவிட்டால் லண்டன். லண்டன் என்பது அவர்களுக்கு பக்கத்து நகரத்துக்கு போய் வருவதை போல. இப்படி இருந்தவர்களுடைய நட்பில் விரிசல் வரும். இந்த விரிசல் தொழில் ரீதியான விரிசல், அரசியல் ரீதியாக அர்ஜுன் ரெட்டியினுடைய ஆசைக்கு அணை போடுகிறார் சபரீசன். திமுக தானே எனக்கு எம்பி சீட் தர மாட்டேங்கிறீங்க, நான் போய் எங்க வாங்குறேன், விசிக போய் வாங்குறேன்னு விசிகாக்கு வராது. விசிகாக்கு வந்த பிறகு விசிகாவில் திமுக யாருக்கு வெற்றி பெற எம்பி சீட் கொடுத்தாலும் ஆதவ அர்ஜுன் ரெட்டிக்கு கொடுக்க மறுக்கிறது. 2 பொது தொகுதியே கிடையாது. சரி, ரிசர்வேஷன் ரவிக்குமாருக்கு சீட் இல்ல, அதுவும் கிடையாது. ஆதவ அர்ஜுனா எம்பி ஆயிடக்கூடாது. இதுதான் இது திருமாவுக்கு இன்னும் மேலும் வருது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் யார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்பதை எப்படி திமுக முடிவு பண்ணலாம்? இந்த வருத்தம், இப்படி பல வருத்தங்கள் ஒன்று சேர்ந்துதான் திமுக கூட்டணியில் அவர் சுமூகமா இல்லை. ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது என்கின்ற இந்த கோரிக்கை பெரிய அளவுல வருது. அக்டோபர் 2 திமுக எதிர்த்து மது ஒழிப்பு மாநாடு. ஆனா திமுக எதிர்க்கல அப்படின்னு சொல்றாங்க. திமுக எதிர்த்து மாநாடு கிடையாது, இந்திய அளவுல நாங்க இந்த கோரிக்கையை வலுவா வைக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை தானே திருமாவளவன். தமிழ்நாட்டிலே செய்ய முடியல, இந்திய அளவுல உலக அளவுல மது ஒழிக்க முடியும். தமிழ்நாட்டுல மதுக்கடையை திமுக நினைச்சா ஒழிச்சிடலாம். படிப்படையே 500 கடை ஒழிக்கப்பட்டது. 500 கடை 1000 கடை ஒழிக்க முடியும். ஆனா திமுக விரும்பல. ஏன்னா திமுகவை சேர்ந்த தொழிலாளர்களே மது ஆலை அதிபர்கள். ஜெகத் ரட்சகன், PR பாலு, புலியின் ஓசை ஜெயமுருகன், இப்படி பல பேரு சாராய ஆலை அதிபர்கள். இவர்கள் எப்படி சாராயத்தை ஒழிப்பாங்க? அப்ப அது கள்ளக்குறிச்சி சாராய சாவு, சாராயம் காய்ச்சறது மேல் சாதி, குடிக்கிறது கீழ் சாதி. மேல் சாதி சாராயம் காய்ச்சுவா, கீழ் சாதி குடிச்சு சாவான். கள்ளக்குறிச்சியில் இறந்து போன அத்தனை பேரும் தலித்துகள். அப்போ அந்த தலித்துகளுக்கு தான் சொரணம் வருது. அவர்கள் தான் இந்த மதுக்கடையை மூடணும், கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணுங்கிறாங்க. இதுல திமுக ஏன் பதட்டப்படுது? அது அவர்கள் வேலை, இது இவர்கள் வேலை. இல்ல, அமைச்சர் முத்துசாமி கூட சொல்றாரு, நாங்க படிப்படியா அதுக்கான முயற்சியை எடுப்போம், படிப்படியா மதுவிலக்கை வந்து அமல்படுத்துவோம், மதுக்கடைகளை குறைப்போம் அப்படின்றாரு. 3 வருஷம் ஆச்சு, எத்தனை கடை குறைச்சிங்க? 3.5 வருஷம் ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்து. வெறும் 500 கடை குறைச்சிருக்கீங்க. 500 கடை போதுமா? ரேஷன் கடை எவ்வளவு இருக்கு? சாராய கடை எவ்வளவு இருக்கு? படிப்படியா குறைப்பதாக மக்களை ஏமாற்றுவது திமுகவினுடைய வேஷம். அப்போ மதுக்கடை எதிர்ப்பு மாநாடு, பெண்களால் நடத்தப்படுகிற மாநாடு, திமுக பதட்டமாகுது. இப்படி பல நெருடல்களை திமுக பதில் சொல்ல வேண்டி கூட்டணியிலிருந்து ஒருவேளை விலகி விடுவாரோ, கூட்டணியில் இருக்க மாட்டாரோ, இப்படியான சந்தேகம். வேல்முருகன் இப்ப கூட்டணியில முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு. அதனால இப்ப மீண்டும் சிறுத்தை திமுக கூட்டணியிலிருந்து விலகிருவோங்கிற நப்பாசையில அமெரிக்காவிலிருந்து வந்த உடனடியாக கூட்டு பேசுறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் உடனடியாக அமைச்சர்கள்ட்ட அத்தனை பேர்கிட்ட உத்தரவிட்டு இருக்கேன். தலித்துகளுக்கு ஆதரவாக தலித்துகளுடைய பிரச்சனைகளோடு மோதல் போக்கு இல்லாமல் சுமூகமா போய் சொல்லி நான் ஆணையிட்டு இருக்கேன். ரைட், அதோடு முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரம் மீண்டும் கூப்பிட்டு பேசுறாரு. பேசிய பிறகுதான் இப்ப திருமாவளவன் அர்ஜுன் ரெட்டி மூலம் சினிமா நடிகர்கள் நாடாளலாம், அரசியல் தெரிந்த திருமாவளவன் நாடாளக்கூடாதுன்னு அடுத்த பரபரப்பு. இப்படி திமுகவுக்கும் சிறுத்தைகளுக்கும் நீங்க நிரந்தரமான கருத்து வேறுபாடு உருவாகி கொண்டே இருக்கிறது. இது குறையாதே, அதாவது கூடுமே தவிர குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. அதற்கான ஒரு தீனியை போடுவது மாதிரி தான் திருமாவளவன் அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் கொடுத்து ஒரு நேர்காணல கூட அவர், நான் ஏற்கனவே சொன்னேன், நாம விசிகா சார்பில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த கொள்கை கோட்பாடு விஷயத்தை தான் அவரும் சொல்றாரு. ஆனா அவர் சொல்ற விதம், அந்த இடம் பொருள் ஏவல் தான் இங்க வந்து பிரச்சனையா நிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்து கொடுக்கிறாரு. ஆனா அதே நேரத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்களை வந்து விட்டு கொடுக்கவே இல்லையா இந்த விவகாரத்துல. அப்போ திமுக, நீங்க சொல்றது மாதிரி திமுக கூட்டணியில குறிப்பாக விசிகாவுக்கும் திமுகவுக்கும் அந்த நெருடல் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதுதான் உண்மை. இப்போ ஆதவ அர்ஜுனா ரெட்டியினுடைய புதிய தலைமுறை பேட்டி, பத்திரிகை பேட்டி எல்லாம் திரும்ப ரசிக்கிறார், கண்டிக்கவே இல்லையே. அப்ப என்ன, நான் சொல்ல முடியாத நீ சொல்ற, அவ்வளவுதான். ஆனா திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்ற அனைவரும் திமுக உறுப்பினர்களை விட அதிகமான ஆதரவு நிலை. ஆதவ அர்ஜுனா ரெட்டிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ரவிக்குமார் போன்றவர்கள் எல்லாம் யாருக்கு ஆதரவா இருக்காங்க? திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்க. ஏன்னா இந்த விவகாரம் பூதாரமான உடனே ரவிக்குமார், சிந்தனை செல்வன் கூட எல்லாருமே வந்து வரிசையா ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவர்கள் பலன் பெறுவது திமுக கட்சிக்காரர்களிடம். அப்போ அவர்களுக்கு அடுத்த கட்டம் விடுதலை சிறுத்தைகளை நகர்வுக்கான எந்த முயற்சி இல்லை. இதுக்கு தலைமை தாங்குபவரே யாரு? ரவிக்குமார் தான். ரவிக்குமாரும் ஆளூர் ஷானவாஸ் தான். கட்சி கொடியக கார்ல கட்டாத ஒரு நபர் தான் ரவிக்குமார். அவர் தான் திமுகவினுடைய அறிவிக்கப்படாத செய்தி தொடர்பாளரா விடுதலை சிறுத்தையில பயணிக்கிறார். திமுகவுக்கும் சிறுத்தைக்குமான நெருடல் தனிப்பட்ட திருமாவளவனுக்கு திமுகவுக்குமான நெருடலா இல்ல. தலித் மக்களுடைய வேண்டுகோளை, தலித் மக்களுடைய சமூக பிரச்சனைகளை, மதுக்கடை பிரச்சனைகளை அத்தனையும் திமுக கண்டுகொள்ள வேண்டும். திமுக தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வர வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்தமான கருத்து. ஆனா விடுதலை சிறுத்தைக்குள்ளே 2 மாறுபட்ட கருத்து. ஆனா ஆதவ அர்ஜுனாவுடைய இந்த பேச்சை பாஜகவின் குரலா வந்து பாக்குறாங்க. இல்ல, பாஜகவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. விடுதலை சிறுத்தை
சிறுத்தைக்குள்ள பாஜக ஊடுருவே முடியாது. திமுக காரன் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கான்? கடந்த காலத்துல தாமரைக்கு ஓட்டு போட்டிருக்கான் 99. ஆனா ஒரு முஸ்லீம் கூட தாமரைக்கு ஓட்டு போட்டதே இல்லை. ஒரு கிறிஸ்தவர்கள் கூட தாமரைக்கு ஓட்டு போட்டதில்லை. ஒரு தலித் இளைஞன் கூட, அம்பேத்கரை படித்தவன் ஒரு இளைஞன் கூட தாமரைக்கு ஓட்டு போட்டதில்லை. யார் ஓட்டு போட்டிருக்கா? திமுக கார ஓட்டு போட்டிருக்கான் 99. நான் சொல்லுகிற 3 கம்யூனிஸ்ட் ஓட்டு போட்டதில்லை. கம்யூனிஸ்ட் எந்த காலத்திலயும் எந்த கூட்டணியே வராது. அது வேற விஷயம். இதுதான் கொள்கை உறுதி. திமுக காரனுக்கு கொள்கையும் இல்ல, உறுதியும் இல்ல. பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கான். பெரியாரால் முழுதாக எதிர்க்கப்பட்ட கட்சி தான் பிஜேபி. ஆனா திமுக தொண்டை 99 நாடாளுமன்ற தேர்தலில் முரசொலி மாறன் மத்திய அமைச்சர் ஆவதற்கு ஓட்டு போட்டு சிறுத்தைகளோ, கம்யூனிஸ்டுகளோ, முஸ்லீம்களோ, கிறிஸ்தவர்களோ தாமரைக்கு வாக்கு போட்டதாக வரலாறே இல்லை. இப்ப திமுகவுக்கு எதிராக இந்த ஆதவர்ஜுனனுடைய கருத்து அப்படின்றது டைவர்ட் ஆகுது அல்லது இது அப்படி புரிந்து கொள்ளப்படுது அப்படின்ற பட்சத்துல இதை திமுகவுக்கு எதிராக பேசின உடனே இது பாஜகவினுடைய குரல், ஆதவர்ஜுனாவை பின்னணியில பாஜக இயக்குறாங்க அப்படின்ற மாதிரியான வாதங்கள் வைக்கப்படுதில்லை. இது பொதுவாக எல்லா நேரங்களிலும் வைக்கப்படக்கூடிய ஒரு வாதமா இருக்கு. திமுகவுக்கு எதிராக எந்த நிகழ்வு எல்லாம் மாறுதோ அது பின்னணியில பாஜக இருக்கு அப்படின்ற கோணம் வைக்கப்படுதில்லை. அந்த கோணம் அப்படின்றது சரியானது நினைக்கிறீங்களா? அந்த வாதம் திமுக கட்சியினுடைய இணையதளங்கள் தான் இது போன்ற பொருளையே கிளப்பி விடும். திருமாவளவன் ஒரு பிறவி பிஜேபி எதிர்ப்பாளர் இல்லையா? சனாதன எதிர்ப்பாளர். தலித் மக்களை அடிமையாக்குனது இந்து சனாதனம் தான். அம்பேத்கரை விடுதலை அடைவதை இந்து சனாதனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதான் அவருடைய கோரிக்கை. மிக கேவலமான இந்துவாக பிறந்து விட்டேன், இந்துவாக சாக மாட்டேன், என்ன கல்வி கற்க விடல, கோயிலுக்குள்ள விடல, சமூக நீதி கொடுக்கல. சிறுவனாக இருந்த பொழுது பள்ளிக்கூடத்துல தனி டம்ளர், தனி குடம், நாக்கு வறண்டு, அதாவது சிறு குழந்தைகள் தாங்க முடியாத தாகம். மேல் சாதி இளைஞன் நீங்க குடத்துல தண்ணீர் மூண்டு கையில் ஊற்றினால் மட்டும்தான் குடிக்க முடியும். இப்படித்தான் வாழ்ந்தார் அம்பேத்கர். ஏன் இந்த தாழ்த்தப்பட்ட குழந்தை போய் தண்ணீர் பானையை தொட்டா அது தீட்டு, மேல் சாதிக்காரர் தான் தொடரும். இதுதானே சனாதனம். இதைத்தானே அம்பேத்கர் எதிர்த்தார். இதைத்தானே திருமாவளவன் சொல்றார். திருமாவளவனுடைய சிறுத்தைகள் அதானே சொல்றான். அப்ப எப்படி பிஜேபி பின்னணியில் இருக்கும்? பிஜேபி பின்னணியும் இல்ல, முன்னணியும் இல்ல. திமுகவை சார்ந்த அரசியல் தெரியாதவர்கள் கொளுத்தி போடுகிற பட்டாசு, வேற ஒண்ணு இல்ல. இப்ப ஆதவர்ஜுனாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் விசிகாவில் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் அந்த ஆதங்கமும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். ஏன்னா 2ஆம் கட்டமாக கட்சியில வேலை செய்யக்கூடிய நபர்கள், பல காலமாக விசிகாவில் தொடர்றவங்க, இவங்க எல்லாம் அதிகமா கட்சியில ரொம்ப அர்ப்பணிப்போட பணியாற்றுறாங்க. சங்கத்தமிழன், அதே மாதிரி விசிகா அட்வொகேட் அகமது சாஹிப், இது மாதிரியான நபர்கள்லாம் போய் நேரடியாக தொண்டர்களை போய் சந்திக்கிறாங்க. நேரடியாக ஒவ்வொரு மாவட்டந்தோறும் போறாங்க. அது மாதிரியான ஒரு செயல்பாடு ஆதவர்ஜுனாவிட்ட இது வரைக்கும் இருந்ததாக எந்த ஒரு தரவுகளுமே இல்லையே. ஆனா அவருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இல்ல, அதாவது ஆதவர்ஜுனாக்களும் அரசியலுக்கு தேவை, சங்கத்தமிழனும் தேவை, அத்தனை பேரும் அரசியலுக்கு தேவை, தொழிலதிபர்களும் தேவை, உழைப்பவனும் தேவை. அரசியல் என்பது நீங்க இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரவிக்குமாருக்கு அர்ஜுன் ரெட்டி 50 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறதாக பேசிக்கிறாங்க. அப்போ 50 லட்சம் ரூபாய் யாரு துண்டேந்தி எத்தனை ஆண்டு காலம் வசூல் பண்ணுவது? ஒரே நபர் 50 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. 2ஆம் கட்ட தலைவருக்கு 10 லட்சம், 20 லட்சம், 5 லட்சம் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு பணம் கொடுத்திருக்காரு. யாரு? ஆதவர்ஜுனா. அப்போ பணம் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த அரசியல் தேவை. அதனாலதான் திருமாவளவன் அவர்கள் ஆதவர்ஜுனா இந்த அளவுக்கு பேக்கப் பண்றதுக்கு பாக்குறாரா? ஆதவர்ஜுனாவுடைய செல்வத்தை, பணத்தை தலித் அரசியலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் நினைப்பது தவறில்லை. திமுக ஜெகத்ரட்சகனுக்கு என்ன வேலை? திமுக கூட்டணியில் பச்சைமுத்து இருந்தார், அவருக்கு என்ன வேலை? டிஆர் பாலுக்கு என்ன வேலை? எல்லா பெரிய கார்பரேட் முதலாளிகள், தொழிலதிபர். இந்த கார்பரேட் முதலாளிகள், தொழிலதிபருடைய பணம் எதுக்கு தேவை? திமுகவுக்கு தேவை. அதே போலதான் திமுகவுக்கு கார்பரேட் முதலாளிகள் தேவை, விடுதலை சிறுத்தைக்கு கார்பரேட் முதலாளி தேவை இல்லையா? 2 பேருக்கும் தேவை. இதுதான் அளவுகோல். இதனால இந்த பொருளாதார ரீதியாகவும் கட்சியை வலுப்படுத்துவதற்கான ஒரு தேவை இருக்கு அப்படின்ற பட்சத்திலையும் ஆதவர்ஜுனாக்களும் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அரசு. இப்ப இந்த விவகாரத்துல திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு அப்படின்றது ஆதவர்ஜுனா தொடர்பாக பேசினதுல பல்வேறு விளக்கங்களை ரொம்ப தெளிவாகவே கொடுத்திருக்கிறாரு. ஆனா இதுல திருமாவளவன் அவர்கள் பெரிய அளவுல ஆதவர்ஜுனா கண்டிக்கவும் இல்லை. அதே நேரத்தில் அவருடைய பேச்சு அப்படின்றது சில விஷயங்களை இடம்பொருள் ஏவல் இல்லாம இருந்திருக்கிறது தான் அவர் சொல்றாரு. ஆனா இதன் மூலமா திமுகவுக்கு அவர் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்றாரு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. உண்மை அதுதான். நீங்க ஆதவர்ஜுனாவை திரும்ப கண்டிக்கவே இல்லை. ஏன்னா தான் சொல்ல வந்ததை தன்னுடைய கட்சி துணை பொதுச்செயலாளர் சொல்லிட்டார். அவ்வளவு. இது திமுக அப்படித்தான் எடுத்துக்கணும். அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு திமுகவுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. ஆனா திரும்ப சொல்லல. ஆதவர்ஜுனாவை கண்டிக்கல. ஏன்? துணை பொதுச் செயலாளர் சொல்லுகிற கருத்து தன்னுடைய கருத்து. இதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதான் மறைமுகமாக சொல்லப்பட்ட செய்தி. பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு நேர்காணல் நன்றி. நன்றி, வணக்கம்.